ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து 2வது லேயர் சேர்க்க போகிறோம். இப்போ ஏதாவது சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். இது சேர்ந்துருக்குது, ஆனால் இதெல்லாம் மேட்ச் ஆகலை. ஸோ ஆகாது, அது அப்படி ஆகாது. ஏன்னா ரெட்டுக்கு ஆப்போசிட்டு ஆரஞ்சு தான் வரணும். பாருங்கள், இந்த க்யூப் பாருங்கள், ரெட்டுக்கு ஆப்போசிட்டு ஆரஞ்சு தான். ஸோ எப்போவுமே ரெட்டு மேலே வைக்கும்போது கீழே எல்லாமே ஆரஞ்சு தான் வரணும். ஸோ அதனால் ரெட்டு வந்து நம்ம இங்கே மேலே வச்சுருக்கிறதுனால இங்கே ஃபுல்லாக ஆரஞ்சு வரணும். ஆனால் இங்கே ஆரஞ்சு வந்து ஃபுல்லாக சைடில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கீழே கொண்டு வரணும். இப்போ ஏதாவது மேட்ச் ஆகிருக்கா என்னன்னு பாருங்கள். இல்லை, இது ஒயிட்டு, இது மஞ்சள், இது மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஆரஞ்சு வந்து நம்ம வந்து கீழே கொண்டு வரோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா ஜே ஃபார்முலா நம்ம 3x3 க்யூபில் போட்டிருப்போம். ஜே ஃபார்முலாங்க ஜே ஃபார்மில் போய் பண்ணணும். ஜே ஃபார்முலா ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே இறக்குறீங்க, இங்கே இறக்கிறீங்க, பின்னாடி கொண்டு வர்றீங்க. இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு பேக் சைடு மேலே ஏற்றிக்கிறீங்க. ஸோ அப்புறம் மறுபடியும் இது ஏற்றிட்டிங்கன்னா இது அப்படியே எதுவுமே மாறாது. ஆனால் கீழே வந்து ஜே மாதிரி கிராஸ் ஆகும். இல்லைன்னா இதில் ஜே போட முடியாதுங்கிறதுனால இதில் இந்த 2 காயின் வந்து இங்கே வரும். ஒன்று இங்கே வரும், இல்லைன்னா இங்கே வரும், இல்லைன்னா டபுள் எப்படியாவது வரும். நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஜே ஃபார்முலா போடுங்க, அடிக்கிறீங்க, பேக் சைடில் திருப்பிக்கிறீங்க. இப்போ மறுபடியும் அலைன் பண்ணுறதெல்லாம் திரும்ப ரிவர்ஸ் அடிக்கிறீங்க. இதை எடுத்துக்கிங்க, இது பின்னாடி திருப்பிக்கிறீங்க. இப்போ மேலே கொண்டு போய்க்கிறீங்க. இது ஜே மாதிரி நம்ம போட்டோம். இப்போ என்னாச்சு, இப்போ வந்து இது களைஞ்சிருக்குது. இது இங்கே வந்துடுச்சு, இது இங்கே வந்துடுச்சு, இல்லை கீழே வரல. ஸோ மறுபடியும் ஒரு ட்ரிப் போடுங்க. ஜே ஃபார்முலா போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு அங்கே வந்திருக்கு. ஸோ இன்னொரு ஆரஞ்சு அங்கே வரணும். ஸோ இது இப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு தடவை போடுங்க, பின்னாடி நிறுத்திங்க, இது கீழே கொண்டு வாங்க, பின்னாடி கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு போய்க்குங்க. இப்போ என்னாச்சுன்னு பாருங்க. இப்போ வந்து 2 ஆரஞ்சு அங்கே வந்துடுச்சு. இப்போ 2 ஆரஞ்சு வந்ததுனால இது ஜே ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணணும் தான். ஸோ இது வந்து இப்போ கரெக்டு. இந்த 2 ஆரஞ்சு இப்போ திரும்பினா சரி, ஓகே க்யூப். இதில் வந்து எது மேட்ச் ஆகிருக்கு இது பாருங்கள். இது வந்து ஆல்ரெடி இது மேட்ச் ஆகிருக்குது. க்ரீனு இதுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இது கரெக்டான க்யூபா அதை பார்க்கணும். இது தப்பான க்யூப், இது தப்பான க்யூப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு க்யூப் மட்டும் செட் ஆகிருக்குது. இந்த 3 க்யூபுமே இடம் மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து எல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எல் ஃபார்முலா நீங்கள் இதில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் எப்படி யூஸ் பண்ணுறது? எல் ஃபார்முலா இறக்கிங்க ரைட்டில், அதே மாதிரி இந்த பக்கம் கீழே இறக்கிங்க, இது ஆப்போசிட். இப்போ இறக்குனது இது மேலே கொண்டு போய்க்கிங்க. இப்போ இதை கொண்டு வந்துட்டு இதை மேலே ஏற்றிங்க. ஸோ இது எதுவுமே மாறாது. இது ஃபஸ்ட்டு 2 இது மாறாது. அதே சேம் ஃபார்முலா தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கரெக்டான காயினை லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல் ஃபார்முலா போடுங்க. போட்டிங்க, இந்த பக்கம் கீழே இறக்கிங்க, இந்த பக்கம் மேலே ஏற்றிங்க, இதை மேலே ஏற்றிங்க, இதை ஏற்றிங்க, இதை ஏற்றிங்க. இங்கே அலைன் பண்ணி திரும்ப கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இது செட் ஆயிடுச்சு. இந்த க்யூப் ஆல்ரெடி செட் ஆகித்தான் இருந்தது. ஸோ இந்த க்யூபும் நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது கரெக்டான க்யூபா? எஸ். ப்ளூ இங்கே வந்திருக்கு, ஆரஞ்சு இங்கே கீழே வர வேண்டியது, எல்லோ இங்கே வந்திருக்கு. இது கரெக்டான க்யூப் தான். ஏன்னா ஆரஞ்சு இங்கே இருக்குது, ஒயிட் இங்கே இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 க்யூப் ஏற்கனவே சேர்ந்துருச்சு. இந்த 2 க்யூபு கரெக்டான க்யூபு கரெக்டான இடத்துல இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கரெக்டான க்யூபை ட்விஸ்ட் பண்ணி இருக்குது. இதை வந்து நம்ம இது மாற்றி வைக்கணும், ஓரியன்டேஷன் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு பண்ணுறது தான் கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா. டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா நாம் வந்து 3/3 நாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ எப்படின்னா லெஃப்ட்டு இறக்கிங்க, 2 தடவை திருப்பிக்கிங்க, இப்போ மேலே ஏற்றிக்கிங்க, இப்போ மறைச்சி வச்சதை கீழே கொண்டு வாங்க, இப்போ இதை இறக்குங்க, இதையே மறுபடியும் திரும்பி கொண்டு போகிறீங்க, இப்போ மேலே ஏற்றிக்கிங்க. அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். கீழே இறக்கிங்க, 2 பக்கம் திருப்பிக்க, இதை மேலே ஏற்றிங்க, இதை மறைச்சி வச்சதை இங்கே கொண்டு வாங்க, இதை கீழே இறக்கிங்க, இதை கொண்டு வாங்க, இதை ஏற்றிங்க. இது வந்து டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா. இது வந்து 3/3 கியூபில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே சேம் ஃபார்முலா தான் நாம் இதை யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கரெக்டான கியூபை வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ஸோ இது மாறி இருக்கிறது 2 கியூப். இதை வந்து நாம் டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இறக்கிட்டோம், 2 தடவை திருப்புங்க, இப்போ இதை மேலே ஏற்றிங்க, இப்போ மறைச்சி வச்சதை இங்கே கொண்டு வாங்க, இதை கீழே இறக்கிங்க, இப்போ மறைச்சி வச்சதை கொண்டு வாங்க. இப்போ ஒரு சைடு கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். இது அதே போல் இங்கே லெஃப்ட் சைடும் போடணும். இதை ரிவர்ஸில் போடணும். இறக்கிங்க, 2 தடவை திருப்பிங்க, மேலே ஏற்றிங்க, இப்போ மறைச்சி வச்சதை ரிவர்ஸ் கொண்டு வாங்க, இது கீழே இறக்கிங்க, இது லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, இது அலைன் ஆயிடுச்சு. ஸோ இதை மேலே ஏற்றிங்க. இப்போ வந்து டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா போட்டிருக்கிறோம். பட் இது பார்த்து இது எதுவுமே மாறவில்லை. இது அலைனானது அலைனான மாதிரி பண்ணிக்குது, இன்னும் மாறவில்லை. இன்னொரு தடவை போடுங்க. இது எது வரைக்கும் அலைன் ஆகுதோ நம்ம செட் ஆகிற வரைக்கும் இது கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2 டபுள் சைடு கார்னர் போகும். மறுபடியும் ஒரு ட்ரிப் போடுறேன். 2 சைடு திருப்பிங்க, மேலே ஏற்றிங்க, கீழே இறக்கிங்க, போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மேலே ஏற்றிங்க, சைடில் கொண்டு வாங்க, கீழே இறக்கிங்க, பண்ணிக்கங்க, இதை மேலே ஏற்றிங்க. இப்போ பாருங்கள், இப்போ மேட்ச் ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க கார்னர் ஃபார்முலா, டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணி இது அலைன் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, தேங்க்யூ.